இன்றைய பதிவில் வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தியானம் ஆகியவற்றை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? இந்த பயிற்சிகளில் குறையா அல்லது நாம் செய்கின்ற முறைகளில் உள்ள குறையா? என்னதான் காரணம்? இதற்கு விளக்கம் என்ன? எப்படி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம்? உடல் உபாதைகளை, மனக்குழப்பத்தை தீர்க்க முடியும் என்று பார்க்கலாமா? அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்திரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சி எல்லோருக்குமே பொருத்தமாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை வைத்துக் கொண்டால் அதற்கு என்ன பதில் கிடைக்கிறது என்று பார்க்கலாமா? சில அன்பர்களிடம் இது குறித்து கேட்ட பொழுது பல வழிகளில் அவர்கள் திருப்தியான பதிலை சொல்லவில்லை. ஒரு அரைகுறையாக, ஒரு முழுமை இல்லாமல் அப்படி இப்படி என்று சொல்லும் அளவிற்கு இவ்வளவு காலம் அதை செய்தும் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். உண்மையாக குறை என்பது எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய உடலிலும் மனதிலும் உயிரிலும் தான் இருக்கிறது. வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சியில் எந்த ஒரு குறையும் இல்லை. நாம் அதை கணிக்கவும் முடியாது, குறை சொல்லவும் முடியாது. ஏனென்றால் இந்த பயிற்சியை வடிவமைத்தவர் சாதாரண மனிதர் இல்லை. தன்னை முழுமையாக அறிந்து இறையோடு தன்னை இணைத்து கொண்டு நம்மோடு வாழ்ந்திருந்து நமக்கும் அந்த பயிற்சிகளை தந்தவர். அப்படி ஒரு உண்மையான விளக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் நாம் நம்முடைய தவறுகளால் செய்யக்கூடிய விஷயத்திற்கு அந்த ஒரு உண்மையை நாம் குறை சொல்ல முடியாது. அது எப்படி என்றால், இந்த வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் உடல் எப்படி இருந்தது, உங்கள் மனம் எப்படி இருந்தது, உங்கள் உயிர் எப்படி இருந்தது என்பது மிக முக்கியமான கேள்வியாகும். ஒரு மருத்துவரிடம் செல்லும் பொழுது உங்களுடைய குறைகளை கேட்டுக்கொண்டு அவர் தன்னுடைய கணிப்பில் உங்களை ஆராய்வார். அந்த காலம் போல நீங்கள் சொன்னதை வைத்து மருத்துவம் பார்க்க இப்போதுள்ள மருத்துவர்கள் இல்லை. ஏனென்றால் மருத்துவ உலகம், அந்த விஞ்ஞானம் மிக மிக வளர்ந்து விட்டது. ஒரு உடல் குறைக்கு எது தீர்வு என்பதை அவர்கள் பல வழிகளில் ஆராய்ந்துதான் சொல்ல முடியும். ஏனென்றால் அப்படியான நோய் கிருமிகளை இந்த உலகம் இப்பொழுது கொண்டிருக்கிறது. அதுபோக மக்களின் நடைமுறை வாழ்க்கை பல்வேறு வகைகளில் மாறிவிட்டது. எனவே நாம் சொல்லுகின்ற குறிப்பை வைத்துக் கொண்டு அவர்கள் எந்த ஒரு மருந்தும் தரமாட்டார்கள். உங்களை முழுதாக பரிசோதித்து அந்த விடைகளின் வழியாக அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை அவர்களுக்கு அந்த விளக்கம் பெறவில்லை என்றால் தன்னை போன்ற மற்றொரு கலந்து பேசி கூட்டாக முடிவெடுத்து பிறகுதான் உங்களுக்கான மருந்தை பரிந்துரைப்பார்கள். ஆனால் இந்த மனவளக்கலையில், வேதாத்திரியத்தில் நாம் உடனடியாக எல்லா பயிற்சிகளையும் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தகுதி மட்டும் வைத்துக்கொண்டு உடல்நிலை, மனநிலை, உயிர்நிலை இப்படி எதையுமே ஆராயாமல் கற்றுக்கொள்கிறோம். அப்படி கற்றுக்கொண்ட உடனேயே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பும் வந்துவிடுகிறது. அதனால் இதை செய்த உடனேயே நமக்கு நன்மை கிடைத்துவிடும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் மேலோங்குகிறது. முற்றும் தெரிந்து விளக்கம் பெற்ற ஒரு குருவானவர் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நமக்கு இந்த பயிற்சியை தந்திருக்கிறார். அதனால் உடனடியாக நமக்கு வேலை செய்யும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மிக அதிகமாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால்
இதை எவ்வளவு காலம் நாம் தொடர்ந்து செய்கிறோம் என்பதில்தான் அந்த விடை இருக்கிறது. கற்றுக்கொண்ட ஒரு வாரம், ஒரு மாதம் தொடர்ந்து செய்வோம். அந்த ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரம் ஒரு நாள், மாதம் ஒரு நாள், பிறகு 6 மாதத்திற்கு ஒரு நாள், பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை என்று மாறி இறுதியாக கைவிட்டு போய்விடும். அப்படியான அன்பர்கள்தான் நம்மிடையே இருக்கிறார்கள். காரணம் கேட்டால், ஒன்று நேரமில்லை என்று சொல்லுவார்கள். இன்னொன்று கேட்டால், நான் செய்யும் பொழுது நன்றாக இருந்தேன். செய்ய ஆரம்பித்த பிறகு பிரச்சனை அதிகமாகிறது என்று சொல்லுவார்கள். இப்படி ஏற்கு மாறாக சொல்லுவார்கள். காரணம், ஏற்கனவே இந்த உடல் அந்த அளவிற்கு கெட்டுப் போயிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த திருத்தம் பெறுவதற்கு இந்த பயிற்சியை முழுமையாக செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் மறந்துவிட்டு, ஒரு வாரம், ஒரு மாதம் பயிற்சி செய்துவிட்டு, ஒரு மாற்றமும் இல்லை என்று கைவிட்டு விடுகிறார்கள். மேலும் நம்முடைய வேதாத்திரியத்தில் தற்கால அவசர வாழ்க்கைக்கு ஏற்றபடி அடிப்படை கல்வி, அடிப்படை பயிற்சிகள் 15 நாட்களுக்குள்ளாக எல்லாமே கற்றுத்தரப்படுகிறது. முழு விளக்கம் முதல், தீட்சை முதல், தவங்கள் வரை எல்லாமே உடனடியாக தரப்படுகிறது. அதோடு எளிமுறை உடற்பயிற்சி, காயகல்பம் இப்படியான நுணுக்கமான விஷயங்களும் கற்றுத்தரப்படுகிறது. பொதுவாக இந்த பயிற்சிகளை கற்பதற்கு 6 மாதமாவது வேண்டும். ஏனென்றால், படிப்படியாக எடுத்துச் செல்லும் பொழுதுதான் நம்முடைய உடல், மனம், உயிர் ஒத்துழைப்பான அந்த கல்வி நமக்கு கிடைக்கும். அதற்கு வாய்ப்பில்லாமல் இந்த அவசர உலகில் நம்முடைய வேலைகளையும் பார்த்துக் கொண்டு, இந்த பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு, அதை செயல்படுத்தும் பொழுது நமக்கு ஏமாற்றம் உண்டாகிறது. ஏமாற்றத்தை நம்மிடம் வைத்துக்கொண்டு, அந்த பழியை கற்றுக்கொள்ளும் பயிற்சி மேல் போட்டு விட்டு விலகிவிடுகிறோம். பொதுவாக பயிற்சி நடக்கும் பொழுது நம்முடைய சந்தேகங்களை, கேள்விகளை அங்கே யாரும் கேட்பதே இல்லை. சொல்லிக் கொடுப்பதை கற்றுக்கொண்டு அப்படியே வந்து விடுகிறார்கள். வீட்டில் செய்யும் பொழுதுதான் ஏகப்பட்ட குழப்பம் வருகிறது. இந்த விளக்கத்தை மீண்டும் அங்கே சென்று கேட்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஏனென்றால், நம்முடைய வேலைப்பளு அப்படி ஆகிவிடுகிறது. இதன் காரணமாக ஏதோ அப்போது குறித்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு நாமே அதை திருத்தி செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி செய்யும் பொழுது அது இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி விடுகிறது. இப்படி பல பேருக்கு பல விதங்களில் இலைமுறை உடற்பயிற்சி மூலமாகவும், காயகல்பம் மொழியாகவும், தவம் மொழியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கிக் கொண்டு சிரமத்திற்குள்ளாகிறார்கள். அதை தீர்ப்பதற்கு வழியில்லாமல் புலம்பித் தவிக்கிறார்கள். யாரேனும் ஒரு விளக்கம் சொன்னால் அதை செய்து பார்த்துவிட்டு ஏமாற்றம் அடைகிறார்கள். நேரடியாக ஆசிரியரை சந்தித்து பேசுவதற்கு அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. விளக்கமும் இல்லாமல் மிகுந்த துன்பத்தில் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழி என்னவென்றால், நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு பயிற்சியையும் செய்ய வேண்டாம். ஒரு தவமோ, ஒரு உடற்பயிற்சியோ, காயகல்பமோ எதையுமே செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் நிறுத்திவிடுங்கள். எந்த ஒரு குறிப்பையும், யாருடைய விளக்கத்தையும், யாருடைய திருத்தத்தையும் கேட்காதீர்கள். முழுமையாக நிறுத்திவிடுங்கள். ஒரு 3 நாள் அல்லது ஒரு வாரம் இந்த பயிற்சிகள் எதையுமே செய்யாமல் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு என்ன மாற்றம் இருக்கிறது என்று கவனியுங்கள். அந்த 7 நாளும் எப்படி இருக்கிறது? என்ன மாற்றம் நிகழ்கிறது? பிரச்சனை அதிகமாகிறதா? வலி அதிகமாகிறதா? என்று ஒவ்வொன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு வாரத்திற்கு பிறகு உங்கள் ஊரில் உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு தவ மையத்தை, அறிவித்திருக்கோயிலை அணுகுங்கள். அந்த குறிப்புகளை கையில் வைத்துக்கொண்டு அந்த ஆசிரியரிடம் கலந்து பேசி தெளிவு பெறுங்கள். அதற்கு பிறகு அவர் சொல்லும் அறிவுரையை கேட்டு திருத்தம் கொள்வதா அல்லது மீண்டும் கற்றுக்கொள்வதா என்பதை முடிவு செய்யுங்கள். அவர் என்ன உங்களுக்கு வழிகாட்டுகிறாரோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கான முழுமையான விளக்கம் கிடைக்கும். எப்படியாவது உங்கள் நேரத்தை ஒதுக்கிக்கொண்டு, வேலைகளை ஒதுக்கிக்கொண்டு இந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு திருத்தம் பெறுங்கள். வேறு எந்த வகையிலும் இணையத்தில் தேடாதீர்கள். யாரிடமும் கேட்காதீர்கள். மனவளக்கலை ஆசிரியரை தவிர
வேறு யாரும் இதற்கு முழுமையான விளக்கத்தை தர முடியாது என்பது ஒரு பொதுவான கருத்து. இப்போது என்ன செய்கிறீர்களோ அதை அப்படியே விட்டுவிட்டு ஒரு வாரம் உங்களை பரிசோதனை செய்து கொண்டு இந்த விளக்கத்தை பெற்றுவிட்டால் இந்த வேதாத்திரியம் தரும் பயிற்சிகள் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பது உங்களுக்கு புரிய வரும். இந்த முறையாவது உங்களுடைய குறிப்புகளை மிக தெளிவாக எழுதிக் கொள்ளுங்கள். பயிற்சியின் பொழுது உங்களுக்கு என்னென்ன சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் மிக தெளிவாக எழுதிக் கொள்ளுங்கள். அந்த பயிற்சியின் முடிவிலே உங்களுக்கு என்ன சந்தேகம் எழுகிறதோ அல்லது என்ன கேள்வி கேட்க வேண்டுமோ அதை அவரிடம் கேட்டு பதிலை பெறுங்கள். முழு விளக்கத்தை அங்கேயே பெறுங்கள். அதற்காக ஒரு நாள் ஒதுக்கினால் கூட நல்லதுதான். இந்த முழு விளக்கம் இல்லாமல் அந்த மன்றத்தை விட்டோ அறிவித்துருக்களை விட்டோ வெளியே வராதீர்கள். ஒரு முழுமையான விளக்கமான உண்மையை அங்கே தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் எழுவதற்கு வாய்ப்பில்லை. உங்கள் உடல் உற்சாகமாகும், மனம் வளம் பெறும், உயிர் உறுதி பெறும். இந்த வாய்ப்பை நீங்கள் மறக்காதீர்கள். நல்லது அன்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.